அனிதா, இப்போ நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் அமைதியா இரு. என்னது? நான் டென்ஷன் ஆக கூடாதா? என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? அத்தை, வாயை திறந்து ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்லாம என்ன போய் அமைதியா இருக்க சொல்றீங்க? என்ன ஒரு அதிசயம்! எப்ப பார்த்தாலும் இவதான் சக்தியை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு நிறைய பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசுவா. ஆனா இன்னைக்கு எதுவும் பேசாம அமைதியா இருன்னு சொல்றாளே. இது ஏதோ தப்பான அறிகுறியா தெரியுது. வாட்ச் பண்றா மணி. எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டு அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னா எப்ப பாக்குறது? இவ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மம்மி என்னடானா அவ வரட்டும் பாத்துக்கலாம்னு கூலா சொல்றாங்க. அனிதா, கொஞ்சம் அமைதியா இரு. கோர்ட்ல சக்தியும் சிவாவும் ஒரே வீட்ல ஒன்னா 1 வருஷம் இருக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுவும் சக்தி ஒண்ணு இந்த வீட்ல விரும்பி எல்லாம் இல்ல. கோர்ட் ஆர்டரை மதிச்சுதான் அவ இங்க இருக்கா. அதுவும் நாம தான் இவளை இந்த வீட்ல இருக்க சொல்லியிருக்கோம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆமா அனிதா, ருத்ரா சொல்றதும் கரெக்ட் தானே. கோர்ட் ஆர்டர் இருக்கு, அதனால அவ இங்க இருக்கா. இதுல இப்ப நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாமே. என்னத்த இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அறிவே இல்லையா? என்னமோ பண்ணி தொலைங்க. கடத்தல் கேஸ்ல இன்வால்வ் ஆனவள ஆர்த்தி எடுத்து உள்ள விடுங்க. யார் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கா ஆகலங்கிறது எங்களுக்கு தெரியும். மீதிய கோர்ட்ல பாத்துப்பாங்க. அதனால வாயை மூடிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்க.